ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரீசெண்டாக என்னோடய கார் கீ தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ ஒரு கார் கீ செய்கிற டெக்னீஷியனை கூப்பிட்டு புதுசாக கார் கீ செஞ்சு தர சொன்னோம். ஸோ அவர் உடனே வந்து என்னோடய கார் டோரில் ஒரு ஏர் பலூன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு கேப் ஃபார்ம் பண்ணி ஒரு லிவர் மாதிரி எடுத்து வச்சு அந்த காரு லாக்கை அன்லாக் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கி ஓப்பன் பண்ணி அந்த கீயோட லிவரை வெளியே எடுத்து அதுக்கப்புறமா அதை வச்சு தான் இதுக்கு மேலே ஒரு நியூ கீயை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ பார்ப்போம் நம்ம அடுத்து இவர் எப்படி அந்த கீயை மேக் பண்ணுறாருன்ட்டு பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து இந்த படியில் வந்து அந்த சாவியை அவர் ஆல்ரெடி சாவி எடுத்துகிட்டு வந்தார். அது வந்து சும்மா ப்ளெயினாக தாங்க இருக்குது, அதில் எதுவும் பல்லெல்லாம் இல்லை. இவர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து அந்த பல்லை ஃபார்ம் பண்ணி வைக்கிறாரு அறத்தை வச்சு. ஸோ அதை பாருங்கள், நீங்கள் அவர் எப்படி பண்ணுறாருன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லைட்டாக தேய்ச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த காரில் டிக்கிலேருந்து கலத்தின லிவர்க்குள்ளே அதை விட்டு மேலே லேசாக டேப் பண்ணி அதில் அச்சு மாதிரி ஃபார்ம் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த அச்சுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இது வந்து அவர் அந்த அறத்தாலேயே வந்து கையிலேயே வந்து ஷேப் பண்ணுறாரு பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அதுக்குள்ளே வச்சு பார்த்து ஒரு வாட்டியும் அது மேலே டேப் பண்ணி அந்த மார்க் இம்ப்ரெஷன் ஃபார்ம் பண்ண வச்சு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கீ ஷேப்பு மாதிரி கொண்டு வந்தார். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட போச்சுங்க இந்த வேலையை. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த இக்னிஷனுக்கு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ எல்லா கார் அபவ் 2006 வந்து எல்லாமே ஒரு சிப்பு மூலியமாக தான் வந்து காரை ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னும் எனக்கு இப்போ தான் தெரியுமே. நான் ஃபஸ்ட்டு சாவி தொலைஞ்சும் போது எனக்கு இதெல்லாமே தெரியாது. ஸோ அவங்கக்கிட்ட போய் நான் கேட்ட உடனே அவங்க ஒரு ப்ரைஸுமே வந்து 3500 ருபீஸ் ஆகும் ஒரு கீக்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட்டு எனக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சு. நம்ம கார் வந்து ரிமோட்டாக இல்லையா, சும்மா நார்மல் கார் கீ தான். பட் அப்போ கூட எனக்கு ஏன் இவ்வளோ ரேட் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு நான் யோசித்தேன். அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இதுக்குள்ளே சிப்பு இருக்கும்ப்பா, அந்த சிப்பு வந்து நம்ம கோடிங் மேப் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதை இப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி சிப்லாம் இருக்கும், ஸோ கோட் பண்ண தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இது. ஸோ அவங்க வந்து அந்த சிப்பு அந்த கார் கீக்குள்ளே சிப்பு போட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காருக்கு கீழேயும் இந்த சிஸ்டமையும் கனெக்ட் பண்ணி ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு லிங்க்கு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ தட் நம்ம கார் கீ வச்சு நம்ம இக்னிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க இப்போது அந்த ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு காரு, மேப்பும் ஆகிடுச்சு. நம்ம கார் வந்து சிப்புக்கும் ஓகே. ஸோ ஸ்டார்ட் ஆனோடனே எல்லாமே அன்ப்ளக் பண்ணிவிட்டு அவரோட சிஸ்டமும் ஆஃப் பண்ணிட்டாருங்க. ஸோ இதுதாங்க மேக்ஸிமம் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட கார் கீயை மட்டும் தயவு செஞ்சு தொலைச்சிடாதீங்க. இதுதான் என்னோடய அட்வைஸ். நான் இது தான் கற்றுக்கிட்டேன் என்னோடது. ஆனால் தொலைக்கிறது நம்ம ஒன்றும் வேணுன்ட்டே போயிட்டு தொலைக்கலை. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிறது நல்லது. அப்படி சேஃபாக நம்ம வச்சுக்கலன்னா கூட, தொலைஞ்சிருச்சுன்னா கூட இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.